மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாருமுல்ல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊர்ரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தையை கெடுத்து விட்டீங்களா? தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா. இனிமேல் மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போறோம். இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருங்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை. வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு கொப்பம் கீரானே இளநி தலையா. அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோச்சுக்காதுமே, நிலைமை சொன்ன. தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடுன்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமா, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா, என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய. அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையை நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு,
இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போல இருக்கேன். ஓ என்ன முடங்கி நிக்கிற போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க. இது அவசியம் தானா? ஆமா. பத்திரம் பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்கு தாயா. என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா. அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பின்ன என்ன மறிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்தை கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரம்னா இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா தான் உன்னை சுத்த விடுவேன். அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா, சொல்லு. நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆகணும்னு எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற.
எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் மாட்டார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசுமை புரட்சி பண்ணாங்க புடிச்சான்ட்டாங்க. ஏய், பசுமை புரட்சி பண்ணா தமிழக அரசு அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. ஏய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இத தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடுவேன், போடா. ரெடியா இருக்கு. உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணியை பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்திரமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ளை நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணு இதுதானா? நான் வர்றேன். மாப்பிள்ளை என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க மாப்பிள்ளை. இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசாத்தி. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி, பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு ஏப்பா இந்த ஓட்டம் ஓடுறாரு? சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா என்னப்பா சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து சொன்னது? எங்க இந்த மாதிரி குழந்தை? பாபுள்ள அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தமிச்சு விட்டேன். என்ன மாதிரி குழந்தை? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்தூர்ல இருந்து இந்த மாப்பிளையை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டத்தனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே அதே எங்க ரங்கும் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சோம். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சோம். தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நான் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையோட ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது. கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்து எது எப்படியோ மாதிரி இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன்.
பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய் ஊருக்கு போறேன்னு சொன்ன துணி எடுக்க போறியா? யா. மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது மாசா போடாங்க மாயாடா. மாயாதான் பேரு. உங்கடா பிடிக்குங்களா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல். வாங்க சார், வெளியே நல்லா இருக்கா? அந்த வயலட், அந்த வயலட் இருக்கு, அந்த ப்ளூ பீட் எடுங்க. ஐயோ no, no, please, no, no, please, please, no, no. Sorry. அது வந்து இந்த 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 பொம்மை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா. ஐயோ இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா, பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா, சாரி. அது என்னடே இங்க வந்து மானத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு, கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாடா. போச்சுடா மச்சான், மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம். கற்பூர வாசனை. இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நனைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாரம் என்ன மாதிரி கனவு தெரியுமா? மறுபடியும் கனவு கண்டாடா. டேய் மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வேணா பைத்தியம்.